ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வாய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின சில தகவல்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. என்னப்பா உங்கள் நான் கமல்ஹாசன் சேனலை காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக கமல் சார் ஃபேன்ஸ் உங்களுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக அந்த சேனலில் இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் போகிறப்பே என்ன ஆயிடுது அப்படின்னா கொஞ்சம் யூடியூப் வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் புது சேனல் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதற்கு முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கமல் சார் ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா லைக் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம பெஸ்ட்டாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதை பற்றி கமல் சார் பற்றி டெய்லி நியூஸ் மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமல் சாருடைய பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேன்சல் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கார் அப்படிங்கிறதை பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய இடங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது திமுக தோக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி தொகுதிகளாக வந்து கமல் சார் வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கமல் சார் வந்து பியூட்டிஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாப்புல. விஜய் அவர்கள்லாம் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டுலாம் வந்து விஜய்ன்னு சொல்லாமல் இந்த மாதிரிலாம் ஓட்டு போட மாட்டாங்க, அவங்களாம் அறிவார்ந்த ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பஞ்ச் அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்களை நீங்கள் வந்து முதல்வர் இங்கே இருக்கணும்னா ஸ்டாலினுக்கு போடுங்க, முதல்வர் வந்து டெல்லிக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடப்பாடிக்கு போட்டுக்கோங்க திராவிடத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. ஸோ அந்த மாதிரி நிறைய பஞ்ச் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் சேகர் பாபு என்னமோ யோக்கிய மாதிரி அவர் வந்து கோயிலில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை. கமல் சார் டிஎம்கே சப்போர்ட் அப்படின்னால அந்த மாதிரி பேசி தான் ஆக வேண்டும். அது அண்ணாமலை வந்து கலாய்க்கிற மாதிரி வந்து போட்டிருக்காரு. அண்ணாமலையே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியே மதிக்கலை, அதாவது பிஜேபி அவரை மதிக்கலை. அவர் ஓகே ஒர்க் பண்ணுறாருன்னு வைங்களேன், பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தூக்கி போட்டுருச்சு. அவர் போய் கமல்ஹாசன் அவர்கள் காசு வாங்கிட்டு பண்ணுறாரு, காசு வாங்கிட்டாரு, அதனால தான் வந்து காசு வாங்கிட்டாண்டா பயங்கரமாக கூறாண்டா அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு அவருடைய தரத்தையும் வந்து கெடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அது ஓகே விடுங்க. பட் கமல் சாருடைய பிரச்சாரம் இன்னும் 2 நாட்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ 19 வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணால் கூட நாடாளுமன்றத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்ன பிறகும் டிஎம்கேக்கு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பார்த்துருக்கீங்கல்ல, அது வந்து அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்துச்சு. ஓகே, உடனே அது ரிஜெக்ட் பண்ணாலும் 33% இல்லாமல் நாங்கள் விட மாட்டோம், அப்படி கிடைச்சா அது மகளிருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து கொந்தளிச்சிருக்காரு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து சுந்தர் சீரை போய் கேட்டிருக்காங்க, என்னங்க இந்த மாதிரி கமல்ஹாசன் சார் வந்து இப்படி பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் ஒன்றும் சொல்லலை, அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நமக்கே. சரி ஓகே, அவருடைய மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பார்ல, ஏன்னா டிஎம்கேக்கு எதிராக பேசினார் கமல் சார், இப்போ வந்து இப்படி பண்ணுறாரு, ஸோ அன்பேஷியம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து தில்லுமுள்ளு படத்தில் வந்து கமல் சார் நடிக்கிறதா இருந்துச்சான். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து புக் ஆனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து ரீசெண்டாக சிங்கீதம் சீனிவாசராவ் வந்து ஒரு படம் எடுக்க போகிறாராம் கமல் சார் வச்சு. இல்லை, கமல் சார்ட்ட கதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்காராம். 94 வயசில் ஒரு கதை எழுதியிருக்காராம், அதே பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ராஜபாறை பண்ணுற மாதிரி இருந்துச்சு போல் அந்த டைமில். இப்போது தில்லுமுள்ளு பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா பண்ணியிருந்தாலும் ராஜபாறை பண்ணியிருக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு போல். ஸோ தில்லுமுள்ளு வந்து அடுத்து ரஜினிக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அடுத்து ஐஎன்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா, அதில் வந்து கமல் சாருக்கு சேர் பர்சனாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இந்த சிஇஓ. உடனே வந்து இல்லைங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்ட்ரி யுனைட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஃபிலிம்ஸ் தான் வந்து யுனைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சேர் அங்கே இருக்கட்டும், நான் சேருக்கெலாம் ஆசைப்பட்டு வரமாட்டேன், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் நம்ம அதை பண்ணுவோம், நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன், பட் என்னால் வந்து உட்காந்து ஒர்க் பண்ண முடியாத இடத்துல அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபருக்கு நான் வந்து ஊருகா இல்லைடா என்னை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இம்தியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர், அவர் வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இயக்கியிருக்காரு. அவர் வந்து கமல் சார் வந்து ஒரு ட்ரீம், அவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கமல் சார் வாங்கினார். ஓகேங்களா? இவருக்கும் அந்த அவார்டு கொடுத்தாரு. அப்போ வந்து காலில் விழுந்து கமல் சார் வந்து பயங்கரமாக கௌரவிச்சார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ எந்த டேரக்டராகவும் சரி, எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, எந்த சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி, கமல் சார் அப்படின்றது தான். அரசியலில் வேணால் எங்கள் ஆள் வந்து சோட போயிருக்கலாம், ஆனால் சினிமாவில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என் தலைவன் வந்து தங்க தலைவன் தான் அப்படிங்கிறத இதன் மூலம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து சித்தார்த் அவர்களுக்கு பிறந்தநாள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார், நான் வந்து கமல்ஹாசன் அவர்கள் இல்லைனா ஆக்டராக இருந்திருப்பேனா அப்படின்றதே எனக்கு டவுட்டு தான். ஏன்னா அவர் கொடுத்த மோட்டிவேஷனால தான் நான் இந்த அளவுக்கு ஒரு ஆக்டராக வந்து இருந்திருக்கேன், அவர் இல்லைனா நான் ஆக்டராக இருந்திருக்கே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி அடிச்சிட்டாரு ஒரு இன்டர்வியூவில். ஸோ அதனால் அவருக்கு நம்ம சேனல் சார்பாக கண்டிப்பாக ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.
இன்னொன்று கமல் சாரோடைய பயங்கர டிவோட்டி அவர். கமல் சாரை பற்றி எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சண்டைக்கு வாங்கடா சட்டையை கிழிச்சிட்டு அப்படின்னா சித்தார்த்தம் வந்து உள்ளே வருவார் அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு கமல் சாரை பிடிக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கமல் சார் வந்து அவருடைய சிங்கிங் லெகசின்னு ஒன்று இருக்குல்ல, கிட்டத்தட்ட 25 மியூசிக் டைரக்டருக்கு வந்து பாடியிருக்காரு கமல் சார். யாருமே அந்த மாதிரி பாடினது கிடையாது. அதே மாதிரி 5 லாங்குவேஜ்லேயும் கமல் சார் பாடியிருக்காரு. இந்த மாதிரிலாம் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எவனாலையும் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ சிங்கிங் லெகசி அப்படின்ற மாதிரி வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து ஜனநாயகன் லீக் ஆச்சுல, அதை பற்றி கே.எஸ். ரவிக்குமார் வந்து பேசியிருக்காருங்க. அவருடைய படமான ஜக்குபாய் வந்து இதே மாதிரி ஆன்லைன் ரிலீஸ் ஆச்சான். அது கமலஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள்லாம் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்களாம் அவருக்கு. ஆனாலும் அதுக்கடுத்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபைனல் காப்பிக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்களா எடிட்டிங் டீமுக்கு. நடுவில் எடிட்டிங்கை மாற்றி தான் கொடுப்பாங்களாம். அதுக்கடுத்து ஃபைனல் ஆன பிறகு டேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு காப்பி இருக்கும்ல, அதில் வந்து எடிட்டிங் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க ஃபார்மெட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்து லாஸ்ட்டாக ஒரு காப்பியில் எடுத்து கொடுப்பாங்களாம். ஸோ இதனால் பைரசி அப்படிங்கிறது இதாகும். ப்ளஸ் அங்கே இன்னொருத்தவங்க காப்பி பண்ணாலும் அங்கே பிளாக் மார்க் ஆயிருமா. அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ ஜனநாயகன் டீம் அதை பண்ணியிருக்கலாம். அந்த ஐடியாவும் கமல் சார் தான் வந்து இனோவேட் பண்ணி கொடுத்தாராம். அதெல்லாம் வந்து எனக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. என்னடா அது அப்படின்ற மாதிரி வேறு லெவலில். அதேமாதிரி பாபநாசம் படத்தில் நடித்த ஆஷா சரத், அதாவது அந்த பையனோட கமல் சார் கொள்ளுவாரில் அந்த பையனோட அம்மா நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பாபநாசம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கமல் சார் வந்து சலங்கை ஒலி டான்ஸ் எப்படி பண்ணாங்க, விஸ்வரூபம் படத்தில் டான்ஸ் எப்படி பண்ணார் அப்படின்றத செஞ்சு காட்டுவாராம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு அப்போ தான் நான் பார்ப்பேன் அவரோட டெடிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து கமல் சாரை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ எந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை எல்லாரும் வந்து மைண்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதை நீங்கள் இதன் மூலமாக கண்டிப்பாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். அடுத்து ஐஎன்சிஏ கமல் சார் லாங் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அதுக்குள்ளேயுமா இன்னும் கமல் சார் பண்ண வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது சினிமாவில், அதுக்குள்ளேயும் ஏன்டா கொடுத்து கமல் சாரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க, ஆனால் இப்போ கொடுத்தது டூ இயர்லி அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் சூப்பராக அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் சந்திப்போம். குட் பை.